அன்பே சிவம். இந்த பாருங்க 2 பேர் வந்திருக்காங்க. கால பைரவர் வந்திருக்காங்க இன்றைக்கி. அங்கேயே வந்து நடுத்தரில் பூஜை பண்ணும் போதே 2 பேர், ஒருத்தர் வந்துட்டார். வந்து ஒருத்தர் அமகலம் பண்ணின்னு இருந்தார். இப்போ வந்து இதோ ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்க. இதோ ஒருத்தர் 2 பேர் வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து அதிசயம்தான். இப்போ நான் பூஜை பண்ணின்னு இருந்துக்கும் போது அங்கேயே ஒருத்தர் வந்துட்டார். இப்போ இங்கே வந்துக்கிறாங்க. இந்த பாருங்க, எனக்கு வந்து இத்தனை நாளாக வரமாட்டாங்க. இன்றைக்கி வந்து 2 பேரும் அதிகாலையே வந்து எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்காங்க. 2 பேரும் பாருங்கள், நீங்களே பாருங்கள். வாடா, இந்தா இந்தா இது பாருங்க, 2 பேரும் வந்திருக்காங்க. இந்த பாருங்க, போடுறேன் பாரு. இது பாருங்க, சாப்பிட்றாங்க 2 பேரும். இந்த பாருங்க, 3 பேர் வந்திருக்காங்க பாருங்க. அவரும் வந்திருக்காரு. காலையில் அதிகாலையில் யாரும் வரமாட்டாங்க. 6 மணிக்கு மேலே தான் நான் வந்து அவங்களுக்கு உணவு கொடுப்பேன். அப்போ வருவாங்க. ஆனால் இவ்வளோ அதிகாலையில் வந்து இவங்க இவ்வளோ உணவு கேட்குறாங்க என்கிட்ட. பாருங்க, இது 3ஆவது. அது பாருங்கள், அவர் வந்திருக்காரு. அது 4ஆவது வந்திருக்காங்க. இந்த வந்துட்டார், அவரே வராரு. அவங்களே வந்திருக்காங்க பாருங்கள். 4 வரல பாருங்கள், 2 பேர் வந்திருக்காங்க. இதை வந்திருக்காரு. எல்லாம் நீங்களே தான் பார்க்கணும். இதெல்லாம் இங்கே பாருங்கள், வந்திருக்காருங்க பாருங்கள். ஒருத்தர், 2 பேர், 3 பேர், 4 பேர் வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வந்திருக்காங்க. சாப்பிட்டாங்க. இந்த பாருங்க, நான் ஒன்றும் கூப்பிடலைங்க. இது அவங்களே வந்திருக்காங்க. அவங்களே வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறதுக்கு காலையிலேயே நான் பூஜை பண்ணும்போது வந்திருக்காங்க 4 பேர். இதுதான் இயற்கைன்றது. இயற்கையில் இதுதான் நடக்கும். இப்போ வந்து நான் பூஜை பண்ண இவங்க விலங்குன்னெலாம் எனக்கு சொந்தக்கார ஆயிடுறாங்க. இது பூஜை பண்ண விலங்குங்களாம் எனக்கு சொந்தக்காராக மாறிடுறாங்க. வாங்க, இப்படி வா பாருங்க. விலங்குனெல்லாம் எனக்கு சொந்த பந்தங்க. இந்த வாங்க, நீங்களே பாருங்கள். மொத்தம் 2 பேர் இருந்தாங்க. இப்போ வந்து இந்த 3, இந்த 4 பேர் வந்திருக்காங்க. வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க எல்லாருமே வந்திருக்காங்க. கால பைரவர் வந்திருக்காரு. காலத்தின் அங்கீகாரம். இவங்கெல்லாம் காலத்தின் அங்கீகாரம் வந்திருக்காங்க. வந்து எனக்கு அருள் தர ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்காங்க. ஆசீர்வாதம் பண்ணுறேன். சரி என்னப்பா, ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. இவங்களாம் எப்போங்க கேட்குறாங்க. கேட்டுன்னு அமக்கலம் பண்ணுறாங்க. இந்த வர பேசுவார். இவர் பேசுவார். இந்தா பேசு அப்படின்னே. என்னது, என்ன பேச்சு, என்ன பேசுங்க. உங்கள் அம்மா கிட்ட பேசுங்க. நீ பேசுங்க. நீ பேசு. என்ன பேசு, நீ பேசுமா. நீ பேசுடா. உங்க பேசு. இதை பாருங்க, பேசுவாங்க. இவங்கெல்லாம் பேசுவாங்க. இது பாருங்க, இவங்களும் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து இயற்கை மூலியமாக நம்மளுக்கு வந்த வரப்பிரசாதம். இந்த அம்மா கிட்ட ரொம்ப பேசுவார். இது பேசுவாங்க. ஆனால் வந்து நான் 6 மணிக்கு உணவு போடுவேன் இவங்களுக்கு. 6 மணிக்கு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு போடுவேன். ஆனால் அதிகாலையில் இவங்கெல்லாம் வரமாட்டாங்க. நான் 6 மணிக்கு பூஜைகள் பண்ணும்போது தான் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது இவங்களுக்கு போடுவேன். ஆனால் அதிகாலையில் இப்போ வந்து 3:30 மணிக்கு இவங்க வந்திருக்காங்க. நான் பூஜை பண்ணி வந்திருக்கேன். வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு இவங்கெல்லாம் வந்து என்கிட்ட வந்திருக்காங்க. நீங்களே பாருங்கள். நான் எதனா தவறு இருக்கா? இதுக்கு தான் சொல்கிறது, இயற்கை மூலிமா இறைவன் இருக்கிறாரு. நீங்கள் வந்து விலங்குகளுக்கு நன்மை செய்யும் போது இறைவனை நீங்கள் நாடலாம். இயற்கைக்கு நன்மை செய்யும் போது நம்ம வந்து இறைவனை நாடலாம். நீங்கள் வந்து வீட்டுங்களில் வந்து தன்னொழுக்கமாக இருக்கும்போது இறைவனை நாடலாம் அப்படின்னு நான் வந்து நிறைய வாட்டி சொல்கிறேன். சித்திர ஆலயம் போகும்போது நீங்கள் வந்து தன்னொழுக்கத்தெல்லாம் அடையலாம். இறைவனை அடையும் போது நம்மளுக்கு வந்து வல்லமை வந்து ஜாஸ்தியாகும். ஒரு வந்து எனர்ஜி சத்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து நிறைய நல்லது பண்ணலாம் உலகத்துக்கு. நீங்கள் வந்து அன்பே சிவம், நல்லதே செய்வோம், நலமுடன் நிற்போம், இறைவன் ஆலயம் செல்வோம், சித்திர ஆலயம் செல்வோம்.